மாவீரர் குடும்பங்களுக்கான கௌரவங்கள் எப்படி வழங்கப்பட்டது. 1995 வந்து யாழ் போராட்டத்தை விட்டு ஒட்டுமொத்தமான ஒரு நாடு நகரத்து மக்கள் புலம்பெயர்ந்து மண்ணுக்கு சென்ற பொழுது அந்த மாவீரர் பெற்றோரை அழைப்பதற்காக ஒரு அழைப்புதல் காட்டு கொடுப்பார்கள். மாவீரர்களை அவர்களுடைய இல்லத்திற்கு இயக்கிக் கொண்டு வருவார்கள். அந்த நாடு முழுவதும் மண்டபத்திலே இன்னும் சில நாட்களுக்கு முதல் விஸ்வமணி பகுதியில் மழை பெறுவது மூலரசனுடைய அப்பா கழிக்க முடியாத அளவுக்கு மாய் வந்தது. அந்த பேரசமான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்படி பல வீர வரலாறுகளை நாங்கள் சொல்லலாம். இங்க எல்லாரும் மூலாக எழுதப்படும். ஆனா உண்மையை சொல்லியே தீரவும் எங்களுடைய மக்கள் பல நண்பர்கள் நாங்கள் வழிபுறத்திலே நின்ற பொழுது என்னோட மகளாக மொழியாக கழிப்பார்கள். வீரச்சாவை நாங்கள் தழுவிக் கொள்ளுகிற பொழுது நீங்கள் எனக்காக உரை நிகழ்த்தப்படும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒட்டி சுட்டார் மன்னர்கள் புலியமத்தால் வந்த ராணுவ நகருக்கு மேற்கொள்ளப்பட்ட பொழுது மன்னர்களே பல தரமுயர்ந்த போராளிகள் வீரச்சாவை கழிப்பதிலே அதில் என்னுடைய நண்பர்கள் இருந்தது. உரை நிகழ்த்துவதற்கோ வீர வணக்கத்தை செய்வதற்கோ அந்த காலம் இருக்கிறது. என்னுடைய ஆயுதத்தையும் என்னுடைய இலட்சியத்தையும் என்னுடைய கொள்கைகளையும் ஏதோ ஒருவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையிலே தான் அவன் வீரச்சாவை கலக்கிக் கொள்கின்றான். இங்கே இந்த தாயக செயற்பாடு தேசிய தலைவர் அவர்களுடைய தீர்க்க தரிசனையிலே காணப்பட்டது. 2007ஆம் ஆண்டு மாவீரர் நாள் உரையிலே தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக உரை நிகழ்த்திவிட்டார். எங்களுடைய மக்கள் மேலே மிக திமிராகவும் துணிவாகவும் அரசு கை வைக்கின்றது. சீனாவுடைய ஆதிக்கத்திலே தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். எங்கு ஒரு தமிழர் நாடுகிறாரோ அங்கிருந்தெல்லாம் நாங்கள் புகழ் கொடுப்போம் என்று தலைவர் 2007ஆம் ஆண்டு சொன்னார். ராணுவ நடவடிக்கைகள் பாரதூரமாக இருந்தது. மக்களை போராடி இருகசாதிகளும் ஈவராசிகள் எல்லாம் ஆனந்தத்தை விழுந்து மடிந்து மாட்ட மக்கள் எல்லாம் மூலம் ஒரே அவலக்குரல் பூக்குரல் போய் பார்த்தாலும் ஆகிய சரத்துகளும் அடையாளம் இறுதி வரை ஊரமாக ஓடி